அதுல நான் பேசாத செய்தியை விஜய் எங்கேயாவது இளம்பெண்களை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா? இல்ல அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா? அப்படி சொல்லவே இல்லை. சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க எடுத்துக்கொள்கிறீங்க. எத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள்ல சினிமாக்காரங்களை போய் பெண்கள் இளம்பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் நேரடியாக என்கிட்ட சாட்சி இருக்கு சொல்லுது, ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டுமா அப்படின்று இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு பிக் பாஸ்ல ஒரு நிகழ்ச்சியில மிக கேவலமான காட்சி அமைப்பு இருந்துச்சு. நான் உடனடியாக பத்திரிகையாளரை சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன், அதை முற்றுகையிடுவேன் என்று நான் அறிவித்தேன். அதுமாதிரி திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது மிக கடுமையாக 15 வயதில் நான் கண்டித்து பேசியிருக்கிறேன். என்னுடைய செல்லில் ஆவணம் இருக்கு, காட்டுறேன். ஆக ஏதோ இன்றைக்கு தான் நீங்க இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களாக வந்திருக்கலாம். என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் 40 45 ஆண்டு காலம். ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல், எல்லா அரசியல் கட்சியினரை விமர்சனிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை, எங்கள் தொண்டர்களை